என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். இப்போ இந்த கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம மாவையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மாவு நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சோண்டு மாவு நம்ம விட்டுக்கலாம். இப்போ இது 2ஆக நம்ம பிரிச்சுக்கலாம். நல்லா மெல்லிசாக தட்டிடலாம். நம்ம இது எதனால் அப்ளை பண்ணுறோன்னா அப்போ தான் ஒட்டாமல் நல்லா லேயராக வரும். அதனால தான் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கிறோம். பட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருந்த மாவை இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாம். மடித்ததுக்கப்புறமா அது மேலேயும் நம்ம பட்டர் தேய்ச்சிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி மடிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நம்ம மடித்து வச்சிருந்த மாவை மறுபடியும் நம்ம உருட்டி விட்டு இதே மாதிரியே மறுபடியும் 4 தடவை மடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி 3 தடவை உருட்டி நம்ம மாவு ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். இதை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கடையில் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 கேரட் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நான் 2 கேரட்னா ஒரு பெரிய கேரட்டாக இருந்தால் 1 போதும். அது சின்ன கேரட்னால 2 கேரட்டை சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப இஞ்சி பூண்டு வேண்டாம். இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சின்ன தக்காளியை மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டால் சீக்கிரம் வெந்துடும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கேரட் நல்லா வேகணும். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருந்தேன், அதை சேர்த்துக்கலாம்.
இப்போ உருளைக்கிழங்க நல்லா கிரேவி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம், தக்காளி, கேரட்டு கூட இது மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்து வரும். அதனால் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் இந்த மசாலா. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கொத்தமல்லி வந்து கொஞ்சம் தூவிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலா சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கரம் மசாலா தான் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக வந்து நம்ம கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு வந்து எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து நம்ம பப்ஸு செய்கிறதுக்கான ஷீட் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவு வந்து உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன ஷேப்பு தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் வேணால் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ரெக்டாங்கிள் வேணால் ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ரெக்டாங்கிள் ஷேப் வந்து பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஷீட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வந்து வச்சிடலாம். இப்போ இந்த ஷீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து சைடுலலாம் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வந்து ஊற்றிடலாம். இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ணலை. அதனால் தேவையான எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மடித்து வச்சுருந்த எல்லா பப்ஸையும் இதில் எடுத்து போட்டுடலாம். இது 2 சைடும் நல்லா ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய வெஜிடபிள் பப்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ 1 சைடு வந்து வெந்துருச்சு. இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மீடியம் லோவில் வந்து மாற்றி வச்சு நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துடணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரசான்ஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய எம்மியான பப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு.